நம்ம கௌதம பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கார்த்திக்குக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு ஜானகிய கூப்பிடுறதுக்காக கிளம்பி நேரா இங்க வர்றது மட்டும் இல்லாம, "என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து இப்ப தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ கௌதம்க்கு சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையுமே நான் குடுத்துடுறேன். அம்மா நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் வந்து இப்ப கேட்க போறாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, கார்த்திக் வந்து மனசு மாறி இப்படி சொத்த வந்து நம்ம கௌதம் பேருக்கு நான் எழுதி குடுக்குறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றது, உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, அத நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதாவது கார்த்திக் வந்து அந்த பாதி சொத்த வந்து கௌதம் பேர்ல நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, சொத்து பத்திரத்த கொண்டு வந்து குடுக்கும்போது, "யாருக்குடா வேணும் இந்த சொத்தெல்லாம்?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம கௌதம் வந்து இந்த கார்த்திக்கோட முகத்திலேயே அந்த பத்திரத்த வந்து விட்டு எறியறாங்க. இது உண்மையிலேயே இந்த கார்த்திக்குக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். அதுவும் இல்லாம கார்த்திக் ஏன் இப்படி பண்ணணும்? அதுவும் இல்லாம வந்து ஏற்கனவே கார்த்திக் பேர்ல அவ்ளோ சொத்து இருக்கு. அது அதே சமயம் வந்து நம்ம ஜானகி இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அப்படின்ற மாரி நம்ம கார்த்திக் வந்து நெனச்சிருக்கலாம். ஆனா கார்த்திக் வந்து உண்மையிலேயே நல்லவரு அப்படின்றது இதுல இருந்தே வந்து தெரிய வரும். அதுவும் இல்லாம நம்ம கார்த்திக்குக்கு அந்த சொத்து மேலலாம் வந்து ஆசையே கிடையாது. கௌதம் வந்து அந்த சொத்த வந்து ஆட்டைய போட பார்க்குறான். எனக்கு சேர வேண்டிய சொத்து தானே! எல்லாமே என்னோட அப்பாவுது தானே! அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணி, கடைசியில கௌதம் பேர்ல இருந்த அந்த சொத்த எல்லாத்தையுமே அவர் பேருக்கு மாத்துனாரு அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு, இந்த எஸ்எஸ்கே கிட்ட தன்னோட அம்மா யாரு அப்படின்றத காட்டணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதம் மட்டும் இலக்கியா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லல அப்படின்னா, இலக்கியா அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதிய பார்க்க விடாம தடுக்கல அப்படின்னா, இந்நேரத்துக்கு எஸ்எஸ்கேவுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம கௌதம பெத்தவ ரேவதி தான் அப்படின்னும், அந்த ரேவதி வந்து தன்னோட பொண்டாட்டி அதாவது எஸ்எஸ்கே வந்து நம்ம ரேவதிய ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் தானே, நம்ம கௌதம் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பொறந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ ரேவதியோட மகன் தான் கௌதம் அப்படின்ற மாரி தெரிஞ்சிருந்தா, அந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம கௌதமோட கதைய முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா இலக்கியா அந்த நேரத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரியாம வந்து அத தடுத்துடுறாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளவுதான் எஸ்எஸ்கே கிட்ட நம்ம கௌதம் காட்டிருவாரு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிரும் அப்படின்ற மாரி நெனைச்சோம். ஆனா அதுக்குள்ள வந்து நம்ம இலக்கியா மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம ரேவதியோட ஃபேஸ் கட்டையே டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கே பார்த்தாலுமே கூட நம்ம ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமே கண்டுபிடிக்காத மாரி, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடியது கோயில்ல. அதே மாரி சந்தனத்த முகத்த ஃபுல்லா பூசிக்கிட்டு, அடுத்ததா ஒரு பரிகாரம் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம ரேவதி வந்து களத்துல இறங்குறாங்க. இப்போ எஸ்எஸ்கே பார்த்தாலுமே கூட அது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுவும் இல்லாம எஸ்எஸ்கேவோட மைண்ட் செட்ட பொறுத்தவரைக்கும், நம்ம ரேவதி அதாவது இவங்க தான் வந்து கௌதமோட அம்மா. கௌதம்க்கு உண்மையிலேயே அம்மா இருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே வாய அடைச்சு போய் அமைதியா வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா, ஏற்கனவே அந்த ஒரு விஷயத்த வச்சு தான் நம்ம கௌதம இவங்க டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா, என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நான் தோத்தும் போக மாட்டேன், துவண்டும் போக மாட்டேன் அப்படின்ற மாரி கௌதம் ஒரு முடிவோட இருந்துட்டு இருக்காரு. இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். இல்லன்னு யாராலுமே மறுக்க முடியாது. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறாரு. எந்த ஒரு விஷயத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே அஞ்சலி வந்து கார்த்திக்கோட மனச மாத்தி வச்சிருந்தா. அஞ்சலி கூடவே இருக்கிறதுனால தான், இவ குத்தி விட்டு வந்து கௌதம் இலக்கியாவ விரட்டி, அடுத்ததா ஜானகி வீட்ட விட்டு தன்னோட அம்மா வீட்ட விட்டு போனாலுமே கூட, அத பத்தி வந்து கவலைப்படாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து தலைகீழா மாற ஆரம்பிச்சுருச்சு. அதுவும் இல்லாம இந்த பைரவி பண்ண வேலையால கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட அம்மாவ வந்து பிரிஞ்சிருக்கிறத உணர ஆரம்பிச்சுறாங்க. இத்தன நாளா அது தெரியல. ஏன்னா பணம் இருக்கு, சொத்து இருக்கு. அஞ்சலி வந்து கூடவே இருந்து அந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே வந்து வரவிடாம தடுத்துக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாத மாரி வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு, அதாவது கௌதம் இலக்கியா வச்சு கூட வந்து பரவால்ல. ஆனா நம்மளோட அம்மா வந்து என்ன பண்ணாங்க, நமக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணலையே. அவங்க எதுக்காக கௌதம் இலக்கியா கூட போயிட்டு, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ கார்த்திக் யோசிக்கிறது மட்டும் இல்லாம, நேரா போயிட்டு ஜானகி கிட்ட வந்து பார்த்து பேசுறாங்க. பார்த்து பேசுறது மட்டும் இல்லாம, "நீ வந்துரும்மா நம்ம போலாம். இங்க இருந்து நீ எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ இந்த வேலைக்கு போற அப்படின்ற மாரி கேள்விப்பட்டேன்." அதாவது இப்போ அந்த பூஜா மில்லுல நம்ம ஜானகி வேலைக்கு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்
விஷயம் தெரிய வருது. அத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் கடைசியில கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்னோட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. அங்க நம்மளோட சொத்து அவ்ளோ இருக்கு. நீங்க எதுக்காக கௌதம், இலக்கியா கூட சேர்ந்துகிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு டைம்ல நம்ம ஜானகி இருந்துட்டு, "என்னதான் உன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்ளோ சொத்து எல்லாமே இருந்தாலுமே கூட, உன்கிட்ட பாசம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அஞ்சலி எப்போ வந்தாலும் அப்பவே நீ மாறிட்ட கார்த்திக். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூப்பிட்டுட்டு இருக்காத. என்ன கூப்பிடணும் அப்படின்ற மாரி நெனச்ச அப்படின்னா, உன் அண்ணன மன்னிச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கோ. உன் அண்ணன் எந்த ஒரு தப்பும் பண்ணல. அதுவும் இல்லாம உன் அண்ணனுக்கு அந்த சொத்து எதுவுமே தேவை கிடையாது. நீ உன் அண்ணன வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனா ஏத்துக்கிட்ட அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன் கூட வரேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு, "இப்ப என்னம்மா என் கூட வரப்போறியா இல்லையா? என்ன இப்ப அந்த சொத்து எல்லாமே கௌதம் பேர்ல எழுதி வச்சா தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வருவியா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் வந்துட்டு பத்திரத்த எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்து, இது எல்லாத்தையுமே அதாவது கௌதம் பேருக்கு, இதுல பாதி சொத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் மாத்திருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டு, "இந்தா கௌதம் என் அம்மாவ விட்டுரு" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அத கேட்ட உடனே நம்ம ஜானகிக்கு பயங்கரமான கோவம். அதாவது இந்த சொத்து, பணம் இது எல்லாத்தையுமே குடுத்து ஜானகிய விலைக்கு வாங்குற மாரி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு, "என்னடா இந்த சொத்து எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா என் ஜானுவ விட்டு குடுத்துருவோம்னு நெனச்சுட்டு இருக்கியா? எங்களுக்கு தேவையானது இந்த சொத்து கிடையாது. எங்க ஜானு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவை. இந்த பாதி சொத்த வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குடுத்து வெல பேச பார்க்கிறியா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம் அந்த பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு இந்த கார்த்திக்கோட முகத்திலேயே தூக்கி விசிற ஆரம்பிச்சுறாங்க. கார்த்திக்குக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்பதான் நம்ம ஜானகி வந்துட்டு, "கார்த்திக் நீ இவ்ளோ மோசமா மாறுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல கார்த்திக். என்ன வேல பண்ணி வச்சிருக்க? அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா வந்து நீ வந்து அஞ்சலி பேச்ச கேட்டுட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க." அப்படின்ற மாரி நெனச்சேன். அதுவும் இல்லாம கௌதம்க்கோ, எனக்கோ, இல்ல இலக்கியாவுக்கோ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து, பணம் எல்லாத்தையுமே நீ கௌதம் கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்ட, அத வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே கோவம் கிடையாது. நீ தான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்க. கௌதம் மனசுல இப்போ புதுசா கம்பெனி ஆரம்பிச்சு, அத எப்படி பெரிய லெவலுக்கு கொண்டு போறது? அதுக்காக பணம் எப்படி சேர்க்கறது? அப்படின்ற ஒரு குறிக்கோள் மட்டும் தான் இருக்கு. கௌதம் நெனச்சிருந்தா இந்நேரத்துக்கு உன் மேலயும், அஞ்சலி மேல, அந்த பைரவி மேல எல்லார் மேலயும் கேஸ போட்டு இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன ஜெயில்ல தூக்கி வச்சிருக்க முடியும். அந்த சொத்து எல்லாத்தையுமே எப்படி நீ எழுதி வாங்குனியோ, அதே மாதிரி சீக்கிரமாவே கௌதமோட பேருக்கு வந்து கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா கௌதம் அத செய்யல. இலக்கியாவும் அத செய்யல. நீ நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சு அவங்க விட்டுட்டாங்க. ஆனா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, நீ இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இந்த சொத்துக்காக தான் இவ்ளோ பெரிய விஷயம் நடக்குது. நான் வந்து இப்ப என்ன இந்த சொத்துக்காக உன் கூட வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, நீ பகல் கனவு காணாத அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் இப்பதான் நம்ம கார்த்திக்கு எல்லாமே தெளிவா புரிய வருது. அதுவும் இல்லாம நம்ம கௌதம்க்கு சொத்து எதுவுமே தேவை கிடையாது. இங்க பாசம் தான் தேவை அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு கார்த்திக்குக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கார்த்திக்குக்கு புரிய வரப்போகுது முழுசா. ஏன்னா அஞ்சலி விட்டு அவரு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரமா வராரோ, அந்த அளவுக்கு இந்த கௌதம், இலக்கியா, ஜானகி இவங்கள பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஒண்ணு சேருவாங்க. இந்த பைரவி அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.